ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 5. கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் குலம் காக்கும் ஸ்ரீகிருஷ்ண திருமந்திரம். நாரணன் நாமமே என் ஜீவனம், நாமன் வரும்போதும் வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா, ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ஆண்டாள் நாச்சியார் கோபிகைகளுடைய தலைவியாய் நோன்பு பற்றிய விளக்க கூட்டம் நடத்தின்னு இருக்கா. தோழிகள்கிட்டெல்லாம் பேசின்னு இருக்கா. கீழ்ப்பாசுரத்தில் அவள் பேசின்னு இருக்கும்போதே நடுவில் வருண பகவான் மழை தேவதை என்ன காரியம் பண்ணணும் நியமிங்கோ கட்டளை இடுங்கோன்னு சொல்லி கேட்டுட்டு உத்தரவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணாலாம், இந்த 3வது பாசுரத்தில் என்ன உத்தேசியம், ஊராருக்காக மழையா, நம்ம அந்தரங்க உத்தேசமான கண்ணனா, எந்த பிரார்த்தனை நிறைவேறும்னு ஒத்தி கேட்டாலே 2மே நிறைவேறும்னு ஆண்டாள் நாச்சியாரும் பதில் சொல்லிட்டா. அதே தோழி இப்போ மறுபடியும் ஒரு சந்தேகம் கேட்குறாளாம். இப்போது தலைவியே, இப்போ நம்ம 2 கோரிக்கை வச்சு நோன்பு நோக்க போகிறோம். ஒரு கோரிக்கை ஏற்கனவே நிறைவேற்றுறேன்னு மழை தேவதை சொல்லிட்டு போயிட்டார், வருண பகவான் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நம்ம இன்னுடைய அன்னூறு பிரார்த்தனை இருக்கே, அந்தரங்க பிரார்த்தனை, அது நிறைவேறுமோ அப்படின்னு கேட்குறாளாம். அவளுக்கு ஒரே பயமும் சந்தேகமாக இருந்துதான் அவன் முகத்தை பார்த்தோன்னே. நாச்சியார் கேட்டாலாம், என்னடிமா உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? அதில் சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக நிறைவேறும். கண்ணன் தான் நம்மளுக்கு மணாலனா வரப்போகிறான் அப்படின்னோடனே இந்த தோழி சொல்கிறா, நம்மளாம் யார் தெரியுமா தலைவியே, எல்லாரும் சின்ன குழந்தை. ஆனானப்பட்ட தசரதர், எல்லா திக்கிலையும் ரதத்தை செலுத்தக்கூடிய தசரதர், அவர் சங்கல்பிச்சார். வசிஷ்டர் என்ன பண்ணினார், அவர் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினார். அயோத்தி ஜனங்கள்லாம் என்ன பண்ணாலாம், நல்லா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், மக்களும் சம்மதம் கொடுத்துட்டா. குன்றான ராமன் சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை, ஆத்மானம் மனுஷன் மன்னியன், மனுஷனை அவதாரம் பண்ணாலும் எப்படி ஒரு மனிதன் ஆதர்சமாக இருக்கணுமோ அப்படி அத்தனை குணநலனும் கொண்ட குன்று. அப்படிப்பட்டவருடைய பட்டாபிஷேகமே இவ்வளோ பெரிய, அதுவும் இதை எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தா போல குல தெய்வமான ரங்கநாதர். அந்த ரங்கநாதர்கிட்ட போய் ராத்திரியெல்லாம் விரதம் இருக்கணும், பெருமாளுக்கு ஆராதனைகள்லாம் பண்ணும் காத்தாலன் வசிஷ்டர் உத்தரவு போட்டுட்டார். அப்படி நாராயணம் உப அகமது சகபத்யா விசாலா அக்ஷா அப்படின்னு பிரார்த்தனை யார்கிட்ட, பெரிய பெருமாள்கிட்ட. இத்தனையும் இருந்தோம், பட்டாபிஷேகம் நடந்துதா தலைவியே? அவ்வளோ பெரியவா நினச்ச காரியமே நிறைவேறல. நம்மெல்லாம் சின்ன குழந்தைகள், நம்ம இந்த மாதிரி கண்ணன் தான் மணாலன வேணும் நோன்பு நோக்க போகிறோமே, இந்த நோன்பு நிறைவேறுமா? 2 சந்தேகம் எனக்கு இதில் முக்கியமாக. ஒன்று, இந்த கண்ணன் என்ன பண்ணான், மாயனவன், அவன் திடீர்னு ஏதாவது பண்ணிவிடுவான், மாயாஜாலம் பண்ணிவிடுவான், அது ஒரு பயமாக இருக்குது. இன்னொன்று, நம்மளோட பாபங்கள், நிறைய பாவம் பண்ணியிருக்கோமே, நிறைய பாவம் பண்ணியிருக்கேள்டிமா, இதெல்லாம் கழிச்சுட்டு வாங்கோ, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த 2 சந்தேகத்தையும் கேட்டாலாம். இந்த 2 சந்தேகத்துக்கும் பதிலாக தான் இந்த பாசுரத்தை ஆண்டாள் ஆரம்பிக்கிறா. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவானின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். மடி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மாயன்தான், ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணுறவன் தான் அர்த்தம். மாயன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஆனால் அந்த ஆச்சரியமான காரியங்களையும் யாருக்கு பண்ணுவான்னு தெரியுமோ? தன்னுடைய அடியார்களுடைய வெற்றிக்காகவும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் ஆனந்துக்காகவும் மட்டும்தாண்டி பண்ணுவான். அதனால் நம்மளுடைய நோன்பு நிறைவேற போகிறது நிச்சயம். அதில் ஏதாவது விக்னங்கள் வந்தாலும் அவனே அதை சரி பண்ணி தலை கட்டி கொடுத்துடுவான். மாயனை
மண்ணு வடமதுரை மைந்தனை. வைகுண்டத்துலேருந்து இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு நினச்சிட்டு இருக்க? நம்மளை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு இங்கேயே இருந்தவன் மாதிரி அப்படியே ஒரு அவதாரத்துலேயும் இதுக்கு தொடர்பு இருக்குது தெரியுமோ அப்படின்னு சொல்கிறாளாம். வாமன அவதாரம் பண்ண போது இங்கே தான் தபஸ் பண்ணாராம். சித்தாசிரமம்னு ஒரு அவதாரத்துலேயும் இதுக்கு தொடர்பு இருக்குது. ராமாவதாரத்தில் சத்ருக்னன் இந்த இடத்த தான் ஜெயிச்சார். நிறைய தொடர்பு இருக்குது. இந்த அவதாரத்தில் இங்கேயே வந்து வடமதுரையிலே அவதாரம் பண்ணிட்டார். அதனால் நம்மளுக்காக தாண்டி இந்த காரியம்லாம் பண்ணியிருக்கான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. தோழி கேட்குறாளாம். அதெல்லாம் சரி, இந்த அவன் ரொம்ப பெரியவன் மாயன் இதெல்லாம் சொல்கிற, நம்ம போய் அவனை ஆசிரியிக்க முடியுமோ? பெரியவான்னு சொல்கிற, நம்மெல்லாம் சின்னவாளாச்சே, அவன் ரொம்ப பெரியவனாச்சே அப்படின்னோடனே நீ போய் அவனை ஆசிரியிக்க வேண்டாண்டிம்மா. அவனே அதுக்காக தான் யமுனை துறைவனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. பின்னாடி இவா ஜலக்கிரீடையெல்லாம் பண்ண போகிறா. அதனால் இவாள் வாய் கொப்பிப்பாளாம். அதில் யார்? கண்ணன் மட்டும் இல்லையா, கோபிகைகளும். அதனால் பாகவதனுடைய அந்த சம்பந்தமுடைய யமுனை. அதனால் தூய பெருநீர். அன்றைக்கி எம்பெருமானுக்கு வழி விட்டுதே. ஒரே நாள் அவதாரம் பண்ண ராத்திரியே கிளம்பினானே, அப்போ யமுனை வழி விட்டுதே. அதனாலும் தூய பெருநீர் யமுனை துறைவன். எம்பெருமான் என்ன பண்ணான்? யமுனை துறைவன் யமுனா நதி கரையில் வந்து ஒரு மரத்தடியில் சயனிச்சுட்டானான். இந்த கோபிகைகள்லாம் தன்னிட்ட மயங்கராளா அப்படின்னு பார்த்தானா. சயனிச்சிட்டாண்டி, அவனே சயனிச்சுட்டு இருக்கான். நம்மளுக்காக தாண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கான். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. உனக்கு இன்னும் சந்தேகம்னா அதையும் தெளிவுபடுத்துறேன்டிமா. ஆயர் குலத்தினில் நம்ம குலத்திலே தாண்டி வந்து பிறந்திருக்கான் அவன். கண்ணண்டி, நம்பாத்து கண்ணன், நம்ம யசோதால் அல்ல. இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது சந்தேகம் வேணுமோ? அவனை போய் நம்ம பற்றுவதற்கு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. தோழி அப்புறம் கேட்குறாளாம். அதெல்லாம் சரி, அவன் சுலபன் சொல்கிறே, நம்ம கிட்டக்க போனால் நம்மளுக்காக வந்திருக்கான். ஆயர் குலத்திலேயே தோன்றியிருக்கான். எல்லாம் சரிதாண்டிம்மா. நம்ம போனால் முகம் கொடுப்பானோ அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறா. என்னடிம்மா இப்படி கேட்டுட்ட? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. நம்ம எல்லாருக்கிட்டும் எத்தனை அடி வாங்கியிருக்கான், வெண்ணைக்காக எத்தனை டான்ஸ் ஆடியிருக்கான். யசோதம்மா கட்டி போட்டாலே அது அப்படியே கட்டுப்பட்டுன்னு இருந்தாண்டி. அதனால் அவன் ரொம்ப சௌலபியன், சுலபன், முகம் கொடுக்காமல் இருப்பானோ நம்மளுக்கு? சரி, இதெல்லாம் தெளிவுபடுத்தின்ட்டேன், இப்போ சொல்லு அப்படின்னு தலைவீட்ட தோழி கேட்குறாளாம். நம்ம பாபங்கள்லாம் இருக்கே, கண்ணன் எல்லாம் பண்ணுவான், சுலபன் நம்ம போனால் முகம் கொடுப்பான், நம்ம காரியத்தை தலை கட்டி கொடுப்பான், எல்லாம் சரி. ஆனால் நம்ம பாப கூட்டங்கள் பண்ணிகிட்டே இருக்கோமே, அனாதியாக அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்கோமே, அதெல்லாம் எப்படி கழிக்கிறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுனாலாம். அப்படி கேளுங்கனாலாம். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னாலாம்? பாபங்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமோ? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். என்ன பண்ணணும் தெரியுமோ? தூயோமாய் வந்து நாம். எப்படி தூயோமாய் வரணுமாம்? என்ன தூய்மையா? அவன் நம்மளை ரட்சிப்பானோ மாட்டானோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோ வர்றது தான் வந்து தூய்மை இல்லாததான். அதான் தோஷமா. தூய்மைன்னா என்னென்னா, அவன் கண்டிப்பாக நம்மளை ரட்சிப்பான்னு மகா விஸ்வாசத்தோடு வரோமே, அதுதான் தூய்மை. வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. ஏதாவது புஷ்பத்தை எடுத்து அவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சா, இந்த புஷ்பத்தை எடுத்து அர்ச்சிக்கினேன், என்ன பலனை கொடு, இந்த புஷ்பத்துக்கு என்ன பலன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு கோரிக்கையை வச்சு டீல் பேசுகிறோமே, அந்த மாதிரி இல்லாமல் தூமலர். அதுதான் எதையுமே எதிர்பார்க்காத அந்த கண்ணனையே எதிர்பார்த்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அவனை பார்த்த உடனே அவன் அழகுக்கு மனசில் எப்பயுமே நினச்சிட்டு தாண்டிமா பாடணும். ஆனால் இந்த கண்ணனை பார்த்த உடனே அவனோட அழகு என்ன பண்ணுறது? உடனே கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் நம்மளை அறியாமல் பொங்கி வந்துடுறது. அப்புறம்தான் அவன் மனசு நினச்சி அவனுடைய அழகை அசை போடுறது. அப்புறமா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இதெல்லாம் பண்ணோன்னா என்னாகும் தெரியுமோ? நம்மளுடைய பிழை, ஏற்கனவே செஞ்ச பாபங்கள், இனிமேல் நம்ம வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் என்னாகும்? ஒரு நெருப்பில் எதை போட்டாலும் பொசிக்கிடும் பாரு, அந்த மாதிரி தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தோழிக்கு சமாதானம் சொல்லிட்டாலாம்.
சரி, இந்த சமாதானங்கள்லாம் திருவாய்மொழி பாசுரங்களில் சுவாமி நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். மாயனை எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள்லாம் நினச்சி பார்க்குறாரா. கிருஷ்ணாவதாரம் பண்ணினியே என் அப்பனே பிரபு தேவதேவா, அதுவே ஒரு ஆச்சரியமான செயல். அப்புறம் என்ன பண்ண நீ? எத்தனை எத்தனை காரியங்கள் பண்ண. பூதன சகடாசுரன் எத்தனை 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 அரக்கர்கள்லாம் வந்தாலோ அத்தனை பேரையும் ஒரு வழி தான் வந்தா, ஒன்வே டிராஃபிக் மாதிரி எல்லாரையும் அப்படியே மேலே அனுப்பிச்ச. அடுத்தது அந்த ஆயர்களை ரட்சிக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ண? கோவர்தனமலை குடையா பிடிச்சாயே, அவளுக்கு நீ பண்ணாத காரியங்கள் ஏதாவது பாக்கி இருக்கா? நீ சுலபன்னு காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் காரியம் பண்ண, உன்னுடைய பக்தர்கள் நல்ல மேலே வளரணும் அப்படின்றதுக்காக பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார் அப்படின்னு பாண்டவாளை காத்த. இதில் என்னென்ன ஆச்சரிய சேஷித்தங்களை நினச்சே அப்படியே மனசு உருகி போய்டுறதேப்பா. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்தனோடு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற சிறந்த வான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே. சிறந்த வான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே அப்படின்னு உருகி போகிறார் ஆழ்வார். இப்படி மாயமெல்லாம் பண்ணுற இந்த மாயன் இருக்கானே, இவனுக்கு போய் நம்ம ஆட்படுறதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போவோமான்னு. மாயம் அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ, வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ. இப்படி மாயனை சப்தத்துக்கு இவரும் அந்த தோழிக்கு பதில் சொல்கிற மாதிரி திருவாய்மொழி பாசுரத்தில் பதில் சொல்லிட்டார். அடுத்தது மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த தோழி என்ன கேள்வி கேட்டா? அவன் பெரியவனாச்சே அப்படின்னு ஆழ்வார் பதில் சொல்கிறார். வைகுண்டத்துலேருந்து வடமதுரைக்கு வந்தானே, எதுக்கு வந்தான்னு தெரியுமோ? இந்த மண்ணினுடைய பாரத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு. குருட்சேத்திர யுத்தத்தில் இந்த மண்ணுக்கு ரொம்ப கெட்டவாள்லாம் நிறையா இருந்து பாரமாக இருக்கும் அந்த பூமிக்கு. எத்தனை பேராக இருந்தாலும் பூமி தாய் தாங்குவா, ஆனால் அந்த ராட்சச பயிர்களெல்லாம் தாங்க மாட்டாலாம். அதனால் அசுர சுபாவம் உள்ளவாளெல்லாம் அழித்து இந்த பூமி பாரத்தை குறைக்கிறவன், பூமி பாரத்தை குறைக்கிறவன் நம்மளோட வினைகள்ன்ற பாரத்தை குறைக்க மாட்டானா? கண்ண நல்ல இல்லை கண்டி சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் தீர்ப்பதற்கு வடமதுரை பிறந்தான். தின்ன வரும் உம்மை உள்டேன் அவனடி சேன் துய்மீனோ என்ன வேண்டாம் நும்மதாதும் அவனன்றி மற்றில்லையே. அடுத்தது தூய பெருநீர் யமுனை துறைவனை. எம்பெருமான் என்ன பண்ணான்னா வைகுண்டத்துலேருந்து திருவரங்கத்துக்கு வரணும்னு ஆசையான். அதுக்கு முன்னாடி நம்ம சயன திருக்கோலத்தை காமிச்சா எத்தனை ஜீவாத்மாக்களை மயக்கலாம் அப்படின்னு ஒரு ரிஹர்சல் பண்ணணும்னு ஆசையான். அதனால் என்ன பண்ணானா, வடமதுரை பிறந்தான். பிறந்து என்ன பண்ணானா, யமுனை துறைவன் யமுனா நதிக்கரையில் என்ன பண்ணானா, அப்படியே போய் படுத்துட்டானா, சயனிச்சுட்டானா. என்னைக்கு எப்படி சயனிச்சுட்டானா, இந்த கோபிகைகள்லாம் நம்மளை பார்த்து எப்படி மயங்குறான்னு அவனுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையான். அதனால பார்த்தானா, என்ன பார்த்தானா, சுவாமி தேசிகர் சாய்க்கிறார். ஸ்ரீமான சேஷ ஜன சங்கிரகணாய சேதே ரங்கே புஜங்க சயனேச்ச மகாபுஜங்ககா. பார்த்தானா, இவன் யமுனை துறைவனா சயனிச்சுட்டு இருந்தானே, அத்தனை கோபிகைகளும் வாங்கிட்டாலும் ஆயர்பாடியில் ஒருத்தர் விடாமல், சின்னவா பெரியவா வயசானவா ஒருத்தர் பாக்கி இல்லாமல் வாங்கினோடனே இவனுக்கு நல்ல தைரியம் வந்துட்டான். ஆஹா சரி, இந்த சம்சாரத்தை கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டு இந்த சயன திருக்கோலத்தை திருவரங்கத்தில் காமிச்சா போகிறோம், அத்தனை பேரையும் நான் என்னுடைய திருவடிகளில் சேர்த்துன்றுவேன். ஏன்னா தூங்கும் அழகுக்கு ஆலத்தி வழிப்பது போன்ற பேரழகுன்னு கொண்டாடுறா இல்லையா எம்பெருமானுடைய சயன கோலத்தை. ஆழ்வாரும் சாய்க்கிறாரு. ஏற்றார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. சரி, இந்த திருவரங்கத்தம்மானை பார்த்து யார் இப்படி மயங்கினா?
ஆழ்வாரே பராங்குச நாயகியா மயங்கியிருக்கார். கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணனிற் கைகள் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இரு நிலம் கை துழவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தை இவள் தீரத்தில் செய்கின்றாயே. வாயே திறக்க முடியலையா? திருவரங்கத்தனோட அழகை பார்த்துட்டு அரங்கா அரங்கா அரங்கான்னு என் பொண்ணு இப்படி கண்ணீர் விட்டுண்டே இருக்காளே, ராத்திரியும் தெரியல பகலும் தெரியல, அவள் தூங்குறதே இல்லையே, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள்னு தாயார் பாசுரமாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாளாம் அவன்? கட்கிளி உன்னை காணுமாறருளாய் காகுத்த கண்ணனே என்னோ சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்னும். இப்படி திருவரங்கத்தானே திருவரங்கத்தானேன்னு வாய் வெறுவிண்டே இருக்காளே என் பொண்ணு, இவளுக்கு நீ இவ விஷயத்தில் நீ என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு தாய் கேட்குறாளாம். எப்படி இந்த யமுனை துறைவனா எம்பெருமான் என்ன காரியத்தை திருவரங்கத்தில் பண்ணணும்னு நினச்சானோ அந்த காரியத்துக்கு ஒரு பயிற்சி எடுத்துட்டானா. யமுனை துறைவனா சயனிச்சுண்டு கோபிகைகள்லாம் மயங்கின உடனே நம்மளை எல்லாம் மயக்கிறதுக்காக தான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கான். அதை தானே பராங்குச நாயகியா ஆழ்வார் 7ஆம் பத்தில் கங்குலும் பகலும் பதிகத்தில் காமிக்கிறார். சரி, எப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, அதனால ஆயர் சிறுமியராய் அவரால் புடையுண்ணும், ஆயர் சிறுமியரால் அவரால் புடையுண்ணும். இந்த ஆயர் குலத்துக்கே ஒரு விளக்கு மாதிரி இருந்தானா எம்பெருமான். ஆனால் அதே சமயத்தில் எப்படி இருந்தானா, எல்லாரும் ஆவாவா முந்தானையில் முடிந்து கொண்டு ஆளலாம்படி சுலபமாக இருந்தானா. எப்படி சுலபமாக இருந்தானா? அந்த தோழி கேட்டாலே, என்னதான் அவன் பெரியவனாக இருக்கான், நம்மளுக்கு சுலபனாக இருக்கான், அப்படி இருந்தாலும் ஆயர்பாடியிலே பிறந்திருக்கான்னாலும் நம்ம கிட்டக்க போனால் முகம் கொடுப்பானோன்னு கேட்டாலே அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அழிய வித்தகன். பத்துடைய அடியவர்க்கு எளியவன், அடியவர்க்கு எளியவன். ஆனால் பிறர்களுக்குன்னா யாரெல்லாம் தன் பக்தர்களுக்கு விரோதிகளோ அவளுக்கு இவனும் அறியவனா. மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா பொண்டு எத்திரோ உரலினோடு இணைந்திர தேங்கிய எளிவே. எத்திரம் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. இந்த சௌலபியத்தை நினச்சி ஒரு ஆய்ச்சி கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி அப்படின்னு கட்டி போட்டாலே அதை நினச்சி அந்த சௌலபியத்தை நினச்சி சுவாமி நம்மாழ்வார் மோகிச்சு 6 மாதம் அப்படியே மயக்கமாகவே இருந்துட்டாராம். அப்படிப்பட்ட சுலபன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. சரி, நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு அந்த தோழி கேட்டாலே, எப்படி பாபங்களை எல்லாம் போக்கிக்கணும்னு அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். நாடி நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீரவன் நாமம் வீடே பெறலாமே. வாடா மலர்னா நம்முடைய மனசை அவனுக்கு அர்ப்பித்து அப்படியே கையை கூப்பிண்டு நீதானப்பா தஞ்சம் எனக்கு அப்படின்னு கை கூப்பினோன்னா போருமா, வீடே பெறலாமே. இது கைகள் பண்ண வேண்டிய வேலை, வாய் பண்ண வேண்டிய வேலை. பாடீர் அவன் நாமம், அவன் நாமத்தை திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். மனசு என்ன பண்ணணும் தெரியுமோ? முடியானே மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே ஆழ்கடலை கடைந்தாய் புல்லூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்து உம்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்னு மனசு நினைக்கணுமா. கைகள் இன்னும் என்ன பண்ணணுமா? வேயகம் பால் வெண்ணெய் தொடுவுண்ட ஆனாயர் தாயவனே என்று தடவும் என் கைகளே. எம்பெருமானுக்கு சாத்துப்படி சாத்துறா இல்லையா கோவிலில், ஆழ்வாரும் ஒரு சாத்துப்படி சாத்துறார். நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார் எப்படி சாத்தணும். பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே.
பூசும் சாந்து என் நெஞ்சமே. அப்பா, உனக்கு பூசக்கூடிய சந்தனம் என்னுடைய நெஞ்சம்தான். புனையும் கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே, என்னுடைய பாசுரங்கள் தான் உனக்கு பூமாலை. அதுதான் உனக்கு பட்டாடையும் தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையை. நான் கை கூப்புறேன் பாரு. உனக்கு என்னென்னலாம் அணிகலன்லாம் போட்டு போட்டு பார்க்கணும் நீயே உனக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கியோ அத்தனையும் என்னுடைய கைகூப்பு செய்கையை ஏற்றுக்கோ எம்பெருமானே அப்படின்னு எப்படி சாத்துப்படி சாத்தணும்னு இதுலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்படி அந்த தோழி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் விடை சாதிக்கிறார். இப்படி அனுபவித்தோம் 5வது பாசுரத்தை. நாளைக்கு ஆண்டாள் நாச்சியோட 6வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே, சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.